ஹாய்டா தம்பிங்களா, ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கடா. மொக்கைய வீடியோ போடுறேன்னு நினச்சிடாதீங்கடா. நான் சொல்கிறதுக்கு மன்னிச்சிருங்க, ஏன்னா அதனால தான் அப்படி சொன்னேன். பார்த்தீங்களா, நம்ம டியூஷன் இனி எடுத்து வைக்கலை. அதனால் என்னால் வீடியோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போகிறதுக்கு டைம் ஆகிடும்ல. 10 மணி ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோ பார்ப்பீங்களான்னு கூட தெரியல. அதான் சரி போட்டுடலாமேன்னு போட்டேன். ஒன்றும் இல்லையா, 11க்கும் 12க்கும் ஏன் ஒரு சிங்கிள் வேர்டியா சொல்லிட்டு போயிடுற. 2 நிமிஷம் கோச்சிக்காதீங்க, எக்ஸாமுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஒருவேளை நல்லா படிச்சிங்கன்னா சூப்பர், ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதிட்டு வா. எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிடுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாரு. ஒருவேளை ஒன்றுமே படிக்கலாம், ஒன்றே 11ஆக இருந்தாலும் சரி 12ஆக இருந்தாலும் சரி, திருக்குறள் நடுவினா படிச்சிரு. திருக்குறள் நடுவினா ஒன்றே தான் இருக்குது, சரியா? படிச்சிரு, ஓகேவா? கோடையல் வள்ளுவன் சிறந்து, அதுக்கப்புறம் அடக்கமுடைமை, செய்நின்றையது சினம் 12க்கு. ஸோ படிச்சிரு. அடுத்தது துணைப்பாடம் 12னா உரிமை தாகம் மட்டும் படிச்சிரு. உரிமை தாகமும் அந்த புயலில் ஒரு கடிதம், அப்புறம் தமிழின் சீரழமை, அவ்வளோ, இது போதும். உரிமை தாகம் வந்துடும். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா யானை டாக்டரும் நம்மளுடைய சிம்பொனி தமிழர் படிச்சிங்கன்னா ஏதோ ஒன்று எழுதிடலாம். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டாக இருந்ததுன்னா உரைநடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு கொஷினும் செகண்ட் இயரில் ஃபஸ்ட் கொஷின் படித்தாலும் சந்தோஷம். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து நெடுவினால் முதல் இயரில் ஃபஸ்ட்டு 2 கொஷின், ஓகேவா? அதே மாதிரி குடும்பம், இதை படிச்சினாலே நீ இன்னொரு டீட்டெயில் எழுதிடலாம். அதே மாதிரி மனனம் பொறுத்த வரைக்கும் குறுந்தொகையும் யுகத்தின் பாடல் தான் 11க்கு இருக்குது. 12க்கு வந்து பார்த்திங்கன்னா உனக்கு நெடுநல்வாடையும் இருக்குது, தண்டிலங்கன், கம்பராமாயணம் இருக்குது. கம்பராமாயணம் 2 பாடல் இருக்குதுன்னு நிறைய பேர் விட்றீங்க. நான் என்ன சொல்கிறேன், 2 பாடலுமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பாடலாவது படி. பட் 2 பாடல் எது வரும்னு எனக்கே தெரியாது. பட் 2மே படிக்க நல்லது. முடியலன்னா ஃபஸ்ட்டு பாடலாவது படி. திருக்குறளை எல்லாமே குறள் படிச்சிரு, 11th சரி 12th சரி, ஓகேவா? குருவினாவை பற்றி எந்த கவலையும் இல்லை. 2 இயல் நீ உருப்படியாக ஒழுக்கமாக 2 இயல் படிச்சிங்கன்னா நல்லபடியாக எழுதிட்டு ஓடிடலாம், சரியா? இதில் படிச்சிடலாம். சிறுவினாவை பற்றி இடம் சுட்டி பொருள் விளக்குகள்னு சொல்லிட்டு உங்கள் உரைநடை, அதாவது உங்கள் புக் பேக்கில் இருக்கும், அந்த கொஷின்ஸே சிறுவினாவில் கேட்பாங்க. அதை படிச்சிருங்க. கண்டிப்பாக 11க்கு 1 12க்கு 1 கேட்டுருவாங்க. திருக்குறள் கொஷின்ஸ்லையும் கேட்பாங்க. இப்போ திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா சினத்தின் கெட்டினைன்னு சொல்லிட்டு இதில் 12க்கு கேட்பாங்க. 11க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு கொஷின் இருக்குது, அண்ட் லாஸ்ட் கொஷின் 5வது கொஷின் சிறுவினா கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் அதில் ஒன்று வந்துடும். அதே மாதிரி 2 மார்க்லேயும் திருக்குறள் வந்துடும். ஞானத்தின் பெரியது, அது சினம் ஏன் காக்க வேண்டும். அதே மாதிரி 11க்கும் சரி ஃபஸ்ட்டு 1 5th 1 நினைக்கிறேன் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி சிறுவினாலும் எந்த தொந்தரவும் இருக்காது உங்களுக்கு. 2 இயல் படித்தா எழுதலாம். இப்போ எப்படி எழுதணும்னா 1 மார்க் ஃபஸ்ட் எழுதிருங்க. புக்கின்லாம் கேட்பாங்க, புக் பேக் 1 மார்க்லாம் கரெக்டாக எழுதிட்டு புக்கின் பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு எழுதிட்டு அடுத்து 7 to 14 அதை எழுதிட்டு குருவினா 2 செக்ஷன் எழுதிட்டு சிறுவினா ஹெட்டிங் போட்டு அழகாக ஒரு 4 பாயிண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நெடுவினா குறிப்பிச்சட்டகம் போட்டு அழகாக எழுதிட்டு லாஸ்ட்டில் மனனம் எழுதிடு. 4 into 3 12 மறந்துட்டு பாருங்கள், நெடுவினாக்கு முன்னாடியே வந்துடும். அணியில் வேற்றுமையணி, சொல் பின்வரும் நிலையணி, ஊமையணி, அதுக்கப்புறம் இது வேற்றுமணி வந்துடும் மோஸ்ட்லி 11க்கு. 12க்கு வந்து ஏகதேச உருவகணி, நிரல் நிறையணி, பொருள் வேற்றுமணி, இந்த 3 அணியில் ஏதோ ஒன்று வந்துடும். தமிழாக்கம் தருக 2 பேருமே பார்த்துக்கோங்க. பழமொழி வந்தால் தான் வரும், வந்துச்சுன்னு எழுதுங்க. பட் இல்லைனா நயம் வந்துடும், நயம் வந்து எழுதிடுங்க 2 பேருமே 11th 12th. மித்தபடி ப்ரெசன்டேஷன் இதுதான், ஸ்ட்ரைட்டாகவே எழுதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே 6 மார்க் எழுதுனா ரொம்ப சந்தோஷம். ஸ்கூலில் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே எழுதிட்டு வாங்க. ஆனால் லாஸ்ட்டாக டீட்டெயில் எழுதுறதுக்கு 45 நிமிஷம் டைம் வேணும். ஏன்னா 35லேருந்து 40 வரைக்கும் 45 நிமிஷம் வரைக்கும் 3 டீட்டெயில் எழுதுறதுக்கு ஆகும். அண்ட் லாஸ்ட் ஒரு 5 to 10 minutes நமக்கு வந்து மனனம் எழுதுறதுக்கு வேணும். ஸோ அதனால் ஒரு 45 to 50 minutes லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 2 hours 10 minutesக்குள்ளே உங்களோட எல்லாத்தையும் எழுதி முடிச்சுருங்க, டீட்டெயிலும் மனனம் தவிர. டீட்டெயிலு 45 நிமிஷத்தில் முடிச்சு லாஸ்ட்டு 10 நிமிஷத்தில் நீங்கள் கரெக்டாக மனனம் எழுதுங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து டெட்லி டைம் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எழுதலாம் நினச்சா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுதுங்க. 2 மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் கேட்பாங்க. 7 to 14 நான் சொன்னது என்னவோ அந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 11th 12க்கு தனித்தனியாக வைக்கிறேன், 1 day நைட்டுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பாருங்கள். அது எல்லாமே எழுதிடலாம், இலக்கணம் தேர்ச்சி கொண்டு எல்லாமே எழுதிடலாம். ஆனால் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாமே அட்டன் பண்ணி எதுவுமே விட்டுட்டு வராது, தைரியமாக இரு. கோட்டடி கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்க, அப்போ தான் ஆப்பேலி நல்ல மார்க் எடுக்க முடியும், அப்போ தான் பப்ளிக் நல்ல மார்க் எடுக்க முடியும். எனிவே பாய், சாரி ஏதாவது தப்பாக பேசியிருந்தா. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள்.